In this video, we're gonna cook one of the first world country's dish. You wanna know which country it is? We all know that country for its automobile industry. I think some of you may have guessed it by now. For those of you who didn't guess it, take it easy. It's Germany. வணக்கம் and welcome back to my channel. நான் பிரேம்குமார் மோகன். ஜெர்மனின்னு சொன்னதும் உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கலாம். இந்த டிஷ்ஷும் தெரிஞ்சுக்கோங்க so that நீங்க ஜெர்மனின்ற வேர்ட் இன்னொரு தடவை கேட்கும்போது இந்த டிஷ்ஷை உங்களோட ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் ஸ்பெட்ஸ்லே. அதுவும் சாதா ஸ்பெட்ஸ்லே இல்ல, கேசஸ்பெட்ஸ்லே. ஸ்பெட்ஸ்லேன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்மால் டம்ப்ளிங் இல்லனா நூடுல்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அதே கேசஸ்பெட்ஸ்லேனா சீஸ் போட்ட ஸ்பெட்ஸ்லேன்னு அர்த்தம். ஸ்வாபியா ரீஜியன்ல ஆரிஜினேட் ஆன இந்த டிஷ் ஜெர்மனியோட ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் டிஷ். இந்த டிஷ் ஆரிஜினேட் ஆனது குறைஞ்சது 1725 இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கூட இந்த டிஷ் ஆரிஜினேட் ஆயிருக்கலாம். ஆனா 1725க்கு முன்னாடி ஸ்பெட்ஸ்லேன்னு ஒரு டிஷ் இருந்ததா எந்த ஒரு ப்ராமினென்ட்டான எவிடன்ஸும் இல்ல. இந்த ஸ்பெட்ஸ்லேவை ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்பூன்லயோ இல்லனா கையிலயோ தான் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டிஷ் பாப்புலர் ஆயிட்டே இருக்கிறதுனால இதை செய்யறதுக்கு தனியா ஸ்பெட்ஸ்லே மேக்கர்லாம் கிரியேட் ஆச்சு. அது பார்க்கறதுக்கு நம்ம ஊர்ல யூஸ் பண்ற கிரேட்டர் மாதிரி இருக்கும். நம்ம வீடுகளில் கூட தேங்காய் இல்லைனா கேரட்லாம் துருவத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டூல் வச்சு தான் இந்த ஸ்பெட்ஸ்லேவை ஈஸியாக மேக் பண்ணாங்க. இதுக்காக, அதாவது இந்த ஒரு டிஷ்ஷுக்காக மட்டும் நீங்கள் ஸ்பெட்ஸ்லே மேக்கர் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு டூல் வச்சு இந்த ஸ்பெட்ஸ்லே எப்படி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி கேசஸ் ஸ்பெட்ஸ்லே சேர்த்துக்கும் ஸ்பெட்ஸ்லேவையும் சீஸையும் ஒரு லேயர் மாதிரி மேலே அடுக்கி அதை அவனில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். நம்ம எல்லா வீடுகளையும் அவன் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால நான் இந்த டிஷ்ஷை கடாயிலே எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஸோ தட் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ரெசிபி. பேட்டர் செய்யறதுக்கு ஒரு கப்பில் 2 ஹோல் எக் ஆட் பண்ணி ஃபோர்க் இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே 100 ml மில்க் சேர்த்து மில்க்கும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் அண்ட் மில்க் மிக்சர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான சால்ட், பெப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண நட்மெக், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை ட்ரையாகவே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக் அண்ட் மில்க் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவோட நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு எப்போ கெட்டியாகுதோ நம்ம வச்சிருக்க எக் அண்ட் மில்க் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாவு பவுலோட சைட்ஸ்லையோ இல்லை பாட்டம்லையோ ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பவுலை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு திக்காவோ இல்லை தண்ணியாவோ இருந்துச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மாவோ இல்லை மில்க்கோ ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன் மை கேஸ் இந்த மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பற்றி சொல்லணும்னா இது தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்காது, சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்காது. இந்த 2 மாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஸ்பெட்ஸ்லே மாவு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாவு ஒரு 10 minutes ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த டைமில் நம்ம ஆனியனை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா ஃபேட், இதில் எதுனா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணி சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆனியனுக்கு மட்டும் தேவையான சால்ட் ஆட் பண்ணி இது சாட்டே பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌனிஷாக மாறணும், அது வரைக்கும் இதை சாட்டே பண்ணணும். ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்பெட்ஸ்லே ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த நேரத்தில் நம்ம மூடி வச்சுருக்க மாவை எடுத்து லைட்டாக பீட் பண்ணி அதை ஒரு முறுக்கு குழாயில் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த மாவை முறுக்கு பிழிகிற மாதிரி இந்த தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 விதமான ஸ்பெட்ஸ்லே பண்ணுறேன். இது நூடுல் டைப் ஸ்பெட்ஸ்லே. இந்த ஸ்பெட்ஸ்லே பாயில் ஆயிடுச்சுன்றதை இண்டிகேட் பண்ணுற விதமாக இது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இது மேலே மிதக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் பண்ணுறது செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெட்ஸ்லே. மாவை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அந்த மாவு தண்ணியில் விழுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக மாவை தண்ணியில் ரிலீஸ் பண்ணுங்கள். தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பித்தோடனே இதையும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் ஸ்பெட்ஸ்லே அண்ட் டம்ப்ளிங் ஸ்பெட்ஸ்லே இது ரெண்டுத்தையும் நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணி இதை ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்கிற ஸ்டார்ச் இன்னும் நல்லா ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் ஸ்பெட்ஸ்லேயே நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபியோட ஃபைனல் பார்ட், ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் ஆனவுடனே இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்பெட்ஸ்லே ஆட் பண்ணி சாட்டே பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். ஸ்பெட்ஸ்லே பாத்திரத்தோட அடியில் ஒட்டிக்காத மாதிரி நான்ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த மொத்த டைமும் கேஸை ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்சமாக பட்டர் இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஸ்பெட்ஸ்லேயோட சீசனிங் செக் பண்ணி தேவைப்பட்டால் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெட்ஸ்லேயே அங்கங்கே ப்ரௌனாக கிறிஸ்பியாக மாறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செடர் அண்ட் மோனரி ஜாக் 2 சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சீஸ் வேணுமோ அந்த சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெட்ஸ்லேயும் சீஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணால் ஒரு கிறிஸ்பியான சீஸியான கேசி ஸ்பெட்ஸ்லே ரெடி. இந்த மொத்த டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷன் டைம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 40 to 45 மினிட்ஸில் மொத்தமாக முடிச்சிடலாம். நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணும்போது ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட்டரோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, இதோட இமேஜை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணும்போது டூ டேக் அஸ் @PKMcooking. ஆல்சோ நான் இதை லாஸ்ட் 2 வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோல் வீடியோவில் வெறும் குக்கிங் பார்ட் மட்டும் பார்த்தா போதும், இல்லைனா வெறும் இன்ட்ரோ பார்ட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வீடியோவை சாப்டர் வைஸ் செக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த போர்ஷன் பார்க்கணுமோ அந்த போர்ஷன் மட்டும் பார்த்துட்டு போகலாம். இந்த கேசஸ்பெட்ஸ்லே யூஸ் பண்ணுற கேரமலைஸ்ட் ஆனியனால் மட்டுமே இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே மொத்தமாக மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஆர் ஆயிலில் ஆனியனை ஃப்ரை பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஆனியனோட டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். சமைக்கும் போது நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு டிஷ்ஷோட ஓவரால் டேஸ்ட்டே மாற்றிடும். இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. வேற ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் யூ ஆர் நாட் ஹூ யூ வேர். Käsespätzle, Käsespätzle. தேங்காய் இல்லைனா கேரட் தருவாங்க. எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் செக் அவுட் த ரெசிபி. அப்படியே ஹோம் குக்கிங் தமிழ், அப்படியே ஹோம் குக்கிங் ஹேமா மாதிரியா சொல்லிட்டேன். ஸ்பெட்ஸ்லே சேர்த்துக்கும். ஸ்பெட்ஸ்லேவையும் ஒவ்வொரு நிமிஷம் இந்த ஆயிலில் இந்த பட்டர் ஃப்ரை ஆகுதா. ஆல்சோ இன்னைக்கு ஜெர்மனி டிஷ் பண்ணுறதுனால ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லின் அப்படின்னு இந்த டிஷர்ட்டில் இருக்குது. இஃப் யூ கேன் சி பெர்லின் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஷர்ட் போட்டேன். ஒரு ஃபன் ஃபேக்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த சேனலில் சொல்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.